Hello everyone. So this is DroidStuff. ஸோ இந்த சேனல் லாஸ்ட் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டாப் வாட்ச் அப்ளிகேஷன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட், எம்டி ஆக்டிவிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் நேம் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நேம் வந்துட்டு பிரச்சனை இல்லை, பட் ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு எஸ்ல, அதாவது கேபிட்டலில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. பில்ட் ஆகுது. ஸோ பில்டு வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டம் பொறுத்து வேகமாகிடும். ஸோ பில்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பில்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிசைன் செட் பண்ணலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வியூ வந்துட்டு அங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வியூ வந்துட்டு தூக்கிடலாம். டிசைன் போய்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் வியூவை வந்துட்டு ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டாப் வாட்ச் வேணும்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ அண்ட் வந்துட்டு 3 பட்டன்ஸ் வேணும். ஸோ டெக்ஸ்ட் வியூவில் வந்துட்டு ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் வியூ வந்துட்டு கன்ஸ்ட்ரைன் அதெல்லாம் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு டீசனான வித்து வச்சுக்கிறேன். கன்ஸ்ட்ரைன் வந்துட்டு ஹரிசானலி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு அங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் தேவையில்லை. ஸோ அதனால் நான் டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடி கொடுக்குறேன். ஸோ ஐடி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கொடுக்குறேன். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஐடி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமோட கான்ஃபிகர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ டெக்ஸ்ட்டில் வந்துட்டு கிராவிட்டி சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா எனக்கு டெக்ஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். நான் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். கலர் வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸா வேல்யூ அது. ஸோ நான் வந்துட்டு அதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக மாற்றிக்கிறேன். ஸோ பியூர் பிளாக் 00 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்துட்டு மாற்றலாம். ஸ்டைல், ஸோ ஸ்டைல் வந்துட்டு நான் போல்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ போல்டில் கொடுத்தாச்சு. டெக்ஸ்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ அதுக்கும் கன்ஸ்டன்ட் செட் பண்ணணும். அதோட ஐடி வந்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட டெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி அண்டு டெக்ஸ்ட் வந்துட்டு சேமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி மற்ற 2 பட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதோட டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ரீசெட் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பட்டனுக்கு வந்துட்டு ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கொடுத்துக்கிறேன். அதோட டெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்ஸ்ட்ரைன் செட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரைன் செட் பண்ணல அப்படின்னா உங்களோட லேஅவுட் வந்துட்டு பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பட்டன்ஸ் எல்லாம் எங்கேயாவது ஒரு ஓரமாக போயிட்டு உட்காந்துக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரைன் செட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரைன் செட் பண்ணுறப்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் வந்துட்டு. இல்லைன்னா அப்படின்னா ஒரு மாதிரி கோணலாக போயிடும் கன்ஸ்ட்ரைனும். ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் வந்துட்டு ஏதாவது ஒரு கார்னர்லேயோ இல்லை ஒரு மாதிரி வந்துட்டு ஜிக்ஸாக் ஃபார்மேட்டில் போய்ட்டு நிற்கும். ஸோ இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரைன் செட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ரீசெட் அப்படிங்கிற பட்டன்ஸ் வச்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு டைமர் ரன் ஆகணும், ஸ்டாப் பட்டன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு 2 வேரியபிள் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்துட்டு செகண்ட்ஸ். ஸோ ப்ரைவேட் இன்ட்டு செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ரன்னிங். ஸோ பூலியன், ப்ரைவேட் பூலியன் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 வேரியபிள். நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டனுக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, யூசர் டிஃபைன்டு பட்டன் ஃபங்க்ஷன் வந்துட்டு எழுதலாம். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ வந்துட்டு டிசைன் போய்க்கோங்க. டிசைனில் போய்ட்டு கோட் போய்க்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கீழே டெக்ஸ்ட்டு கீழே இல்லை அந்த இதுக்குள்ளே எங்கே வேணால் கொடுக்கலாம். ஆன் கிளிக் அப்படின்னு கொடுங்க. அந்த இடத்துல பட்டனுக்கான மெத்தட் நேம் வந்துட்டு ரைட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். மெத்தட் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ தான் அது ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி மற்ற 2க்கு கொடுங்க. ஆன் கிளிக். ஸோ அந்த இடத்துல ஆன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக், அதுக்கு வந்துட்டு ஆன் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மெயின் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு மெத்தட் ரைட் பண்ணணும். ஸோ மெத்தட் எப்படி எழுதுனாலும் பார்க்கலாம். பப்ளிக் வாய்ட் ஆன்
ஸ்டார்ட். ஸோ அங்கே கொடுத்த அதே மெத்தட் நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ வியூங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வியூங்கிறது கிளாஸ், ஓகேவா. ஸோ அதோட இன்புட் என்னென்னா எந்த பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ பப்ளிக் வாய்ட் ஆன் ஸ்டார்ட், அதே மாதிரி வந்துட்டு ஆன் ஸ்டாப் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆன் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. பப்ளிக் வாய்ட் ஆன் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ரைட் பண்ணணும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன் ஸ்டார்ட், எனக்கு இனிஷியலாக ஆன் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு ரன்னிங் வந்துட்டு ட்ரூ, ஓகேவா. ஸோ ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆன் ஸ்டாப் கொடுத்தோன்னா ரன்னிங் வந்துட்டு ஃபால்ஸ், எனக்கு ஸ்டாப் ஆகிடும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன் ரெஸ்யூம்லேயும் வந்துட்டு ஓடிட்டு ரன்னிங் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடணும். ஸோ ஃபால்ஸு. அண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு செகண்ட்ஸ் வந்துட்டு அகெயின் 0க்கு போயிடணும். ஸோ 0, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து வந்துட்டு அந்த டைமருக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஸோ மெத்தட் வந்துட்டு ப்ரைவேட் வாய்ட் ஸ்டார்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் டைமர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் வியூ வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் வியூ என்ன வச்சுக்கலாம், டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ டைமர் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id. ஸோ அங்கே என்ன கொடுத்தோமோ அந்த ஐடி இங்கே கொடுக்கணும், அங்கே டைமர். ஸோ டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ஹேண்ட்லர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஹேண்ட்லர் டாட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், அதில் வந்துட்டு நியூ ரன்னபிள்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் ரைட் மெத்தட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு கால் பண்ணணும், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு த்ரெட், ஓகேவா. ஸோ இந்த த்ரெட்டில் வந்துட்டு இப்போ நம்ம அந்த டைமருக்கான சிம்பிள் கோட் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இன்ட்டு ஹவரோட கால்குலேஷன் அண்ட் இன்ட்டு மினிட்ஸோட கால்குலேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது அகைன் வந்துட்டு ஒரு சர்டன் டைமுக்கு எனக்கு கால் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஹேண்ட்லர் டாட் போஸ்ட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்துட்டு திஸ் கமா, ஸோ அதில் டைம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 1000 கொடுக்குறேன். ஸோ 1000 மில்லி செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் இல்லையா. ஸோ எனக்கு 1 செகண்ட் ஒன்ஸ் வந்துட்டு எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு கால் பண்ணி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்துட்டு ப்ரோக்ராமும் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆன் கிரியேட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் டைமர் அந்த மெத்தட் வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்ட். ஆன் ரெஸ்யூம் கிடையாது, ஆன் ரீசெட். ஸோ அங்கே என்ன நேம், அந்த எக்ஸ்எம்எல் கோடில் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் தான் இங்கேயும் வச்சு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும், ஓகேவா. ஸோ எல்லாம் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளே கொடுக்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் எமுலேட்டரை. ஸோ பில்ட் ஆகுது. ஸோ அகைன் ஒவ்வொருத்தரோட சிஸ்டம் ஸ்பீடுக்கு ஒருத்தர் வந்துட்டு இது வேகமாக பில்ட் ஆகிடும். ஸோ எனக்கு பில்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பில்ட் ஆகிடுச்சு, பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஒரு சிம்பிள் ஸ்டாப் வாட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட்ஸ் ஃபஸ்ட் ரன் ஆகும். ஸோ ஓகேவா. ஸோ 60 செகண்ட்ஸ் வந்தோன்னா அகைன் ஒரு 1 மினிட் வந்துட்டு ஓடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ரீசெட்டு. ஸோ பட்டன் நான் கன்ஸ்டன்ட் ஒழுங்காக செட் பண்ணாதனால பட்டன் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கன்ஸ்டன்ட் செட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பர்ஃபெக்டாக மாற்றலாமா. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிலே வந்துட்டு 0க்கு மாற்றிக்கிறேன். ஸோ அது வந்துட்டு மில்லி செகண்ட்ஸில் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு கோலன் வேறு என்ன, கன்ஸ்டன்ட். ஸோ டிசைன் போயிட்டு கன்ஸ்டன்ட் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் வந்துட்டு ஒரு மாதிரி அதோட பாட்டம் லென்த் வந்துட்டு 224 இருக்குது. அதை 0 பண்ணி ஜஸ்ட்டு வந்துட்டு ட்ராக் பண்ணி ஒரு மிடில் வச்சிங்கனாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு அது பர்ஃபெக்டாக மாறிடும். ஸோ எல்லாம் ஓகே. ஒன்ஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ கோடு ஓகே, மெயின் ஆக்டிவிட்டியும் ஓகே. ஸோ இப்போ திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்க்க பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மில்லி செகண்ட் அண்ட் மினிட்ஸில் ஓடுது. ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டாப் வாட்ச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பிடிக்கல அப்படின்னா நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு வந்துட்டு டிப்ஸும் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.